பேக்ரவுண்டில் இருக்கு இல்லையா இந்த ப்ரொஃபைல், இதுலேருந்து நான் 2-3 வீடியோஸ் பார்த்தேன். ஆக்சுவலி எனக்கு வந்து மைண்டு ரொம்பவே டிஸ்டர்பாக இருக்குது. இது என்ன ஆச்சு, இதில் என்ன டீட்டெயில்ஸு எதுவுமே வந்து கிளியராகவே இல்லை. ஆக்சுவலி என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அவருக்கு வந்து அவங்க ஒரு பையன் ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க ஏதோ அவங்க ஒய்ஃப் வந்து கள்ளத்தொடர்பில் ஏதோ இருந்திருக்காங்க. அதை இவர் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு அங்கே போய் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து வாக்குமூலமாக அவர் வந்து ஒரு வீடியோ கொடுத்துருக்காரு. அதில் வந்து நான் வந்து என் ஒய்ஃபை வந்து வெட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்றாரு. கேட்குறக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த குழந்தைய வேற, அந்த குழந்தையோட நானும் சாக போகிறேன் அப்படின்றாரு. ரொம்ப பயமாக இருக்குது. அந்த குழந்தை எப்படி இருக்குது, என்ன பண்ணுதுன்னு தெரியல. அந்த குழந்தையோட அவரும் வந்து சாக போகிறேன் அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு. இது வந்து பாதி பேர் என்னன்னா, அது வந்து உண்மை, வெட்டிட்டாரு, இவங்களும் இல்லை, அந்த குழந்தையும் இல்லை, இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. பாதி பேர் வந்து இல்லை, அதாவது ஏதோ எங்கள் அண்ணன் தான் அப்படின்லாம் கமெண்ட்ஸ் பார்த்தேன். எங்கள் அண்ணன் தான், சேஃபாக தான் இருக்காங்க, அவங்களும் வந்து அந்த பொண்ணு வந்து சேஃபாக தான் இருக்காங்க அப்படின்லாம் கமெண்ட்ஸ் வருது. இது எது உண்மை எது பொய்னே தெரியல. ஆக்சுவலி இது வந்து அவங்க வந்து தஞ்சாவூர் ஆட்டிருக்கு. தஞ்சாவூர் சரௌண்டிங்கில் இருக்க யாராவது வந்து இதை பார்த்தீங்க அப்படின்னா, இது உண்மைக்கு என்ன நடந்துச்சு என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது ஒரு மாதிரி மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அந்த குழந்தை வந்து அப்பா பயமாக இருக்குன்னு சொல்கிறத கேட்டாலும் ஒரு மாதிரி அழுக வருது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசுக்கு. யாராவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொன்று, இந்த மாதிரி அஃபேரில் மாட்டி ஒரு குடும்பத்தையே வந்து அழிச்சிடாதீங்க. நாளை பின்ன வந்து இது இப்போ தெரியாது, ஆத்திரத்தில் எதை வேணாலும் பண்ணிடலாம். ஆக்சுவலி நாளைக்கு நம்ம குழந்தைங்களை பார்த்து யோசிக்கும் போது தான் வந்து தெரியும் அதோட அருமை என்னன்னு. எதையா இருந்தாலும் கொஞ்சம் காமாக வந்து ஹேண்டில் பண்ணுங்க. நான் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு கோவம் இருக்குமா இல்லைன்னா சொல்லலை, கொஞ்சம் காமாக ஹேண்டில் பண்ணுங்க. என்ன சட்டப்படி என்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ணுங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துட்டு இப்போ இப்படி குழந்தைங்களோட உயிரை வந்து கேள்விக்குறியாக்காதீங்க. ரொம்பவே பார்க்குறது அந்த குழந்தை சொன்னது தான் இன்னுமே எனக்கு ரொம்ப வந்து மனசு ஊற்றிட்டு இருக்கு, கஷ்டமா இருக்கு ஒரு மாதிரி. அந்த குழந்தை உயிரோட தான் இருக்கா, என்னாச்சு ஏதாச்சும்ட்டு ப்ளீஸ் கொஞ்சம் தெரிஞ்சுன்னா ஷேர் பண்ணுங்க. உண்மையான நியூஸ் எங்கேயும் வந்து வெளியில வரல, இன்னும் அஃபிஷியலாக யாருமே எதுவுமே சொல்லவே இல்லை. கொஞ்சம் தெரிஞ்சதுன்னா ஷேர் பண்ணுங்க.